நான் போன வீடியோல சொன்ன மாதிரி இப்போ இருக்க ஆன்லைன் கார்த்திக் சுப்ராஜ் கன்னிஸ் மாதிரிலாம் இல்லாம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேஸ்புக்ல லிட்டில் மணிரத்னம்னு சொல்லி அலப்பறை பண்ணிட்டு இருந்த கார்த்திக் சுப்ராஜ் கன்னியாக இன்னைக்கு நான் பேச போறேன். மே 1 அன்னைக்கு 4 படம் வந்துச்சு. அந்த 4 படங்கள்ல நம்மால் படத்தை தவிர மிச்சம் 3 படங்களுமே எக்ஸ்ட்ராடினரியா டார்கெட் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணி செம்ம ரெஸ்பான்ஸ் போயிட்டு இருக்குது. வழக்கம் போல சூர்யா ஃபேன்ஸ் வந்துட்டு கங்குவாக்கு பண்ண மாதிரியே அஜெண்டா வச்சுட்டு டார்கெட் ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு புலம்பிட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு நிலவரம். பட் இந்த வீடியோல நாம இதை பத்தி பேச போறது இல்ல. கொஞ்சம் உருப்படியான விஷயங்களை பத்தி பேச நினைச்சா போட்ட 300 வீடியோஸ்ல 3 வீடியோஸ் தான் தலைவனை பத்தி இருக்கும். நானும் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு காலத்துல ப்ளூ சட்டை மாறன இரிட்டேட் பண்ற அளவுக்கு Facebook கார்த்திக் சுப்ராஜ் ஃபேன்ஸ்களா இருந்தவங்கள ஒருத்தனா தான் இருந்தேன். அப்புறம் ஏன் இப்போ வர எல்லா கார்த்திக் சுப்ராஜ் படங்களையும் நான் ரோஸ்ட் பண்ணணும்? ஏன் இப்போ வர தலைவன் படங்கள் ஏகப்பட்ட பேரை டிசப்பாயிண்ட் பண்ணுது அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்தா ரெட்ரோ மாதிரி ஒரு படத்தை சிறுத்தை சிவா எடுத்தா பிரச்சனை இல்ல. கார்த்திக் சுப்ராஜ்ன்ற மனுஷன் என்ன மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணி வச்சிருக்காப்ல. பட் அதுக்கு கொஞ்சம் கூட கிட்ட வராத படங்களை தொடர்ந்து எடுத்துட்டு இருந்துட்டு அதை இந்த காலத்து ஃபேன்ஸ் கொஞ்சம் கூட ரியலைஸ் பண்ணாம உட்கார்ந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது எவ்வளவு கடுப்பா இருக்கும். ஆடியன்ஸ் கிட்ட 80 மார்க் வாங்குற பையன் தொடர்ந்து ஜஸ்ட் பாஸ் மட்டும் ஆயிட்டு இருக்காப்ல. என்ன பொறுத்த வரைக்கும் கடைசி அவர் 80 மார்க் வாங்கின படம் தி கார்த்திக் சுப்ராஜ் ஸ்டாண்டர்ட்னா என்னன்றதை நான் சொல்றேன். அந்த ஸ்டாண்டர்ட் கிட்ட கூட இல்லாத படங்கள்லாம் ஈஸியா கன்வின்ஸ் ஆகி என்ன மானாக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்றதை நீங்க சொல்லுங்க வீடியோ முடியறப்போ. அண்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்றப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பத்தி சொல்லல, எந்த அளவுக்கு தலைவனோட ஸ்டோரி டெல்லிங் இருந்துச்சுன்றத பத்தி ஃபார் எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்க. அவரோட ஃபர்ஸ்ட் 3 படங்கள்ல வில்லன்ஸே கிடையாது. பேட்டையில தான் ஃபர்ஸ்ட் டைம் நவாசுதீன் சித்திக் அவர்களை இவன் ஒரு வில்லன்ட்டு கொண்டு வந்தாரே தவிர பீசா ஜிகர்தண்டா இறைவின்ட்டு இந்த 3 படங்களையும் இவன் ஹீரோ இவன் நல்லவன்ட்டும் யாரும் கிடையாது, இவன் கெட்டவன் இவன் வில்லன்ட்டும் யாரும் கிடையாது. படத்துல என்னென்ன மாதிரி சிச்சுவேஷன்ல எப்படிலாம் ஒரு கேரக்டர்ஸும் என்னென்ன ஜஸ்டிபிகேஷன்ஸோட மாறுது, அப்போ எந்த பாயிண்ட்ல எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யார் நல்லவனா தெரியுறா யார் கெட்டவனா தெரியுறான்ட்டு அந்த நல்லவன் கெட்டவன் ஃபார்முலால இருந்து வெளியே வந்த இதுவே ஒரு ரெவல்யூஷனரியான ஃபார்மேட்லங்க. பேட்டையில இருந்து வில்லன் கேரக்டர்ஸை எழுத ஆரம்பிச்சாரு. அன்னையில இருந்து இவரோட ஸ்டாண்டர்டு இவரோட ஸ்டோரி டெல்லிங்ல இருக்க இன்டெப்தான விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்து அகைன் யூசுவலான ஹீரோ வில்லன் ஃபார்மேட் உள்ள வந்து அவர் அதுக்கப்புறம் கிரியேட் பண்ண எல்லா வில்லன்ஸுமே ரொம்ப லேமான பிளாட்டான கார்ட்போர்ட் கேரக்டர்ஸா தான் இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெகமே தந்திரம்ல ஒரு வில்லன், அந்த வில்லனை ஒரு ரேசிஸ்டாக காட்டணும். எப்படி காட்டுறது? கார்ல ஒயிட் பவர்ன்ட்டு எழுதி பிளாக் பீப்புள்லாம் இவரை பார்த்து பயந்துட்டு இவர் அவங்கள பார்த்து திட்டின்ட்டு இந்த சீனே யாருக்குமே ஞாபகம் இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு மொக்க வில்லன் கேரக்டர். அதே மாதிரி XXXல ஒரு போலீஸை வில்லனா காட்டணும். அப்போ என்ன பண்றதுன்னு பெருசாலாம் யோசிக்காம அந்த போலீஸ் ஒரு பொண்ணு கூட தப்பா நடந்துப்பான், அவ்வளவுதான்ப்பா அவன் கெட்டவனா கன்வே ஆயிருவான். இந்த மாதிரி ஃபிளாட்டா இருக்கக்கூடிய வில்லன் கேரக்டர்ஸை வச்சுட்டு கிளைமேக்ஸ்ல என்னத்த சொல்றது, பிலாசபிக்கலா என்ன கான்ஃபிளிக்ட் இருக்குதுன்ட்டு எதுலயுமே கிளியராக இல்லாம கார்த்திக் சுப்ராஜ் செகண்ட் ஹாஃபா சொதப்புவாரு, கார்த்திக் சுப்ராஜ் தேர்ட் ஆக்டா சொதப்புவாருன்ற பட்டங்களை வாங்க ஆரம்பிச்சாரு. ஆக்சுவலா ஒரு படம் முடிய போறப்போ ஸ்டேக்ஸ் என்று ஒரு வார்த்தை உள்ளது மக்களே, புரியாதவங்க கூகுள் செய்து புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஹீரோ வில்லன் வச்சு வர்ற கமர்ஷியல் படங்கள்ல ரொம்ப முக்கியம். எப்படிடா இவன் இந்த ஒரு பிரச்சனையை என்ன மாதிரிடா டேக்கிள் பண்ண போறான்ற டென்ஷன் வந்துட்டு கடைசி 30 மினிட்ஸ் ஆஃப் எந்த ஒரு கார்த்திக் சுப்ராஜ் படங்கள்லயுமே இருக்காது. ஓவர் பவர்டான ஹீரோ இருக்கான், லூசு குட்டி வில்லன் இருக்கான், இதுல உனக்கு என்ன டென்ஷன் வரப்போகுது? சோ பேட்ட தேர்ட் ஆக்ட்ல ஸ்டேக்ஸை ஏத்துற காண்டி டே டோனி நீ என் பையன் சின்னடான்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட் அடிச்சு என்னமோ பண்ணிட்டு இருப்பாப்ல. பட் ஹூ கேர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சோ வில்லன் கேரக்டர்ஸ் ஃபிளாட்டாக இருக்கனால எந்த அளவுக்கு கிளைமேக்ஸ் உழப்புதுன்றத பத்தி பேசியாச்சு. இப்போ ஜஸ்டிஃபிகேஷன்ஸ்ன்ற பார்ட்டுக்குள்ள வந்தோம்னா ஜெகமே தந்திரம் ஒரு பயங்கரமான படம், நாம அதை கண்டுக்க வேணாம். மகான் அண்ட் இறைவியை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். லைக் பயங்கர பிலாசபிக்கலான விஷயங்களை பத்தின கிரேசியான டிஸ்கஷனாக தான் 2 படங்களுமே இருக்கும். இந்த மாதிரி படங்கள்ல யூசுவலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா படம் முடியிறப்போ அந்த பிலாசபிக்கான டேக்அவே இருக்கணும்ன்ற காண்டி இந்த மாதிரி போய் இப்படிதான் கிளைமேக்ஸ் முடியணும்ன்றத முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சிருவாங்க. அப்புறமா இவங்க டிசைட் பண்ணி வச்ச கிளைமேக்ஸை நோக்கி எப்படி ஸ்கிரீன் பிளேவை மூவ் பண்றதுன்றது அந்த ரைட்டர் அப்புறமா பொறுமையா உட்கார்ந்து எழுதிக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். அந்த மாதிரி பார்த்தா இப்படி ஒரு கிளைமேக்ஸ்க்கு தேர்ட் ஆக்ட்ல படம் இந்த மாதிரிலாம் வந்து நிக்கணும்ன்றதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இறைவியில பக்காவா இருக்கும். லைக் ஏன் இந்த கேரக்டர் இதை பண்ணணும், இந்த கேரக்டர் இதை பண்ணனால ஏன் அந்த கேரக்டர் அதை பண்ணணும், இதெல்லாம் நடந்தனால கடைசியில ஏன் இந்த கேரக்டர் இதை பண்ணணும், இத்தனை விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமா இந்த கேரக்டர் என்ன மாதிரி டைலாக் பேசும்
முடியும்ன்றது இறைவியோட ஒரு பக்காவான டேக்அவேயா இருந்துச்சு. அப்படியே மகான்குள்ள வந்தீங்கன்னா எது சரி எது தப்புன்ற ஐரனிக்குள்ள பயங்கர கிளவரா விளையாண்டுருப்பாப்ல. மகான்ல இருக்க ஒரே ஐடியாலஜிக்குள்ள இருக்க ஐரனிஸ் என்ன, அதை சும்மா ஏனோ தானோன்ட்டு முடிச்சிடாம நான் இவ்வளவு நேரம் என்னத்த சொல்ல வந்தேன்றத சொல்றதுக்கு இதுக்கு மேல தெளிவான ஒரு கிளைமேக்ஸ் இருக்கவே முடியாதுன்ற அளவுக்கு ஒரு நல்ல கிளைமேக்ஸ் தான். இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ்க்கு லீட் ஆகணும்ன்ற காண்டி தேர்ட் ஆக்டில் இருந்த காம்ப்ரமைசஸ் என்ன, ரொம்ப டெட்லியா காட்ட ட்ரை பண்ணப்பட்ட வில்லன் கேரக்டர் டம்மி ஆயிருவான். ஏன்னா மகான் கேரக்டர் அவன் பையனை மேனிபுலேட் பண்ணாதான் இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ்க்கு லீட் ஆகும்ன்றப்போ இந்த பையன் கேரக்டர் முட்டா பயல் ஆகுறான். இந்த கேரக்டர் மேனிபுலேட் ஆகி முட்டா பயல் ஆகிறதுக்கான ஜஸ்டிபிகேஷன் என்ன, மகான் கேரக்டர் இதை பண்றதுக்கான ஜஸ்டிபிகேஷன் என்ன, இந்த கேரக்டர் அதை பண்றதுக்கான ஜஸ்டிபிகேஷன் என்னன்னு பார்த்தா எல்லாமே இவன் அவனை கடத்திட்டான் அவன் இவனை கடத்திட்டான்ட்டு கடத்திட்டு மிரட்டுற இந்த கிளீஷேவான ட்ரிகரிங் பாயிண்ட்டுக்குள்ள போயிடும். பட் இறைவில அப்படி இருக்காது. முன்னாடி இருந்தே ஒரு கேரக்டர்ஸ்க்கும் கொடுக்கப்பட்ட டெஃபினிஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் தான் இப்போ நடக்கிற ஒரு சம்பவங்களுக்குமான ஜஸ்டிபிகேஷன்ஸ் ஆயிருக்கும். பட் மகான்ல கடத்தி வச்சுட்டு மிரட்டுறதான் ஜஸ்டிபிகேஷன். டபுள் எக்ஸ்ல ஆர்ட் சினிமா அது என்னைய சூஸ் பண்ணுச்சு அப்படியே போட்டு தாக்குச்சு அப்படி இப்படின்றுவானுங்க. ரெட்ரோல ஸ்ட்ரைட்டா சாமின்றுவானுங்க. ஸோ கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட ஜஸ்டிபிகேஷன்ஸ் எவ்வளோ சப்பை ஆயிட்டே வருதுன்னு பாருங்க. இப்போ இறைவியில இவனுங்க இந்த சாமி சிலையை ஸ்மகிள் பண்றதுனால தான் இவனுங்களுக்கு இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை வருதுன்ட்டு ஒரு ஸ்பிரிச்சுவலான எலமெண்ட் பின்னாடி ஒரு லேயராக தான் இருக்கும். இன் ஃப்ரண்ட் நடக்கிற எல்லா ஜஸ்டிபிகேஷன்ஸுமே பிராக்டிக்கலா ப்ராப்பராக தான் இருக்கும். பட் ரெட்ரோல இன் ஃப்ரண்டா மெயினான ஜஸ்டிபிகேஷன்ஸே ஒரு ஸ்பிரிச்சுவல் எலமெண்டாக ஆனதுக்கு அப்புறமா உங்களால என்ன பேச முடியும் சொல்லுங்க? எப்போ நீங்க ஸ்பிரிச்சுவலான ஃபிக்ஷனல் விஷயங்களுக்குள்ள போறீங்களோ, இப்போ சாமின்ட்டுலாம் சொல்லிட்டா அதுக்கு என்ன பவுண்டரிஸ் இருக்க போகுது சொல்லுங்க? சாமி என்ன வேணா பண்ணலாம் பாட்டு ஆகிரும். அதே மாதிரி டபுள் எக்ஸ்ல அது எப்பரா ரோல் கேமரா ஆக்ஷன் சொன்னே சினிமா கத்துப்பான், அதெல்லாம் ஆர்ட் சூஸ் பண்ணிருச்சுப்பா. இந்த கேமரால எடுத்த படம் எப்படிடா சவுண்டோட ஓடுது, அதெல்லாம் ஆர்ட் சூஸ் பண்ணிருச்சுப்பா. நான் இப்ப கலைஞன்டா. 6 மணி லாஸ்டா அந்த ஓஜி காசு கிட்ட இருந்து நான் மிஸ் பண்ணக்கூடிய விஷயம் வந்துட்டு அவரோட ஸ்டோரி டெல்லிங்ல இருக்க சொல்ல வந்த பிலாசபியா இருக்கட்டும், அந்த பிலாசபியை சொல்ற ஸ்டோரியா இருக்கட்டும், எல்லாமே ஒரு டிஃபைன்ட் பவுண்டரிக்குள்ள இருக்குதுன்றதே ஒரு பக்காவான விஷயமா இருக்கும். அவர் சொல்ல நினைக்கிற அந்த கருத்துன்றதெல்லாம் அப்படியே செருப்பால் அடிக்கிற மாதிரி இருக்கும் இறைவி. பட் இப்போலாம் அவர் படத்தோட கோர் எலமெண்ட்டையே பண்ற பில்டப் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியா லாஸ்ட்ல ஒரு ட்விஸ்ட் பாயிண்ட் வந்து காட்டுறப்போ இவர் உண்மையிலே ஒரு டீப்பான கருத்து சொல்ல நினைக்கிறாரா, இல்லாட்டி இந்த இடத்துல எனக்கு எமோஷன் ஒர்க் ஆகி கருத்து சொல்லணும்னா ஒரு சோசியல் இஷ்யூ வேணும்பா, சோ போடு மலை வளங்களை அழிக்கிறாங்க அடிமை மக்களா வச்சிருக்காங்கன்ட்டு சும்மா அந்த இஷ்யூவை வச்சு இவர் படத்துக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு. இறைவி கிளைமேக்ஸோ இல்ல ஜிகர்தண்டா கிளைமேக்ஸோ கொடுத்த இம்பாக்டை எனக்கு டபுள் எக்ஸ் கிளைமேக்ஸோ இல்ல ரெட்ரோ கிளைமேக்ஸோ கொடுக்கலைனா அப்போ ரைட்டரான நீங்களே அந்த இஷ்யூவை இன்டெப்தா சொல்ல நினைக்கலன்றதான அர்த்தமே. ஸ்பெஷலி அவங்க எல்லாம் வந்து இப்படி அடிச்சுக்கிட்டு ஆடிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப ஃபன்னியா இருக்கும். ஆமாம், அது ரொம்ப ஹிலேரியஸா இருக்கும். இப்போ அவர் எடுக்கிற படங்கள்லாம் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்ல இருந்து எடுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபிளாட்டா தான் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இறைவி எடுத்த கார்த்திக் சுப்ராஜோட 50% கூட இப்போ இல்ல. இதுதான் அந்த காலத்து ஃபேஸ்புக் கார்த்திக் சுப்ராஜ் கண்ணியா நான் சொல்லிக்க வந்த விஷயம். அதுலயும் சூர்யா சார் படம்னாலே எல்லாரும் ஒரு பர்சனல் அஜெண்டா வச்சுட்டு ரிவ்யூ பண்றாங்கன்றத ஃபேன்ஸ் புலம்புறது போயிட்டு இப்போ கார்த்திக் சுப்ராஜே அதை சொல்றாப்ல. ஓகேவா படம் எடுத்துட்டு இது எவ்வளவு பெரிய மலுப்பல்னு பாருங்களேன். ஏன்னா ஒரு மனுஷன் ஆளுங்கட்சி எதிர்கட்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் ரோஸ்ட் பண்றாப்ல. அப்படி இருந்தும் அவர் படம் எவ்வளவு பெரிய பீ படமா இருந்தாலும் 450 கோடி அடிக்குதுன்றாங்களே. அப்படி இருக்கப்போ சூர்யா சாருக்கு எப்பவோ நடந்த பாலிட்டிக்கல் இஷ்யூவை மனசுல வச்சுட்டு இப்போ எல்லாரும் ரிவெஞ்ச் எடுக்கிறாங்கன்னு சொல்றது அதை அந்த டைரக்டரே சொல்றது. டே உங்களை தாண்டா எல்லாரும் முட்டாளாக்குறாங்க, அந்த உமால இதாண்டா சினிமா டெம்ப்ளேட் போடுற எல்லாத்தையுமே முட்டாளாக்குற செயல் தான் இது. கங்குவாவே நல்ல படம், ரிவ்யூவர்ஸ் தான் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க அவனுங்க. சரி விடுங்க, இவனுங்க என்ன கர்மம்ட்டு. என்ன பொறுத்தவரை பழைய காசு ஃபேனா இந்த வீடியோ பண்ணணும்னு நினைச்சேன், பண்ணிட்டேன், அவ்வளவுதான்ப்பா. இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. சருத்த நல்ல சவனா கிளம்பி போவோம்.